அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமாயணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கதை, வாலி என்கிற ஒரு கதாபாத்திரம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வாலி என்கிற நபரை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ராமருக்கு ஏற்படுகிறது. ராமர் இந்த வாலியை எவ்வாறு கொன்றார்? மறைந்து நின்று கொன்றதாக ராமாயணம் நமக்கு சொல்கின்றது. இதை வாசிக்கிற ஒரு நபர்கள் சொல்லுவார்கள், போர் தர்மத்தில் மிக முக்கியமானது நேருக்கு நேர் நின்று சண்டை போடுவது. ராமர் எவ்வாறு மறைந்து நின்று வாலியை கொல்ல முடியும்? இது போர் தர்மத்திற்கு எதிரானது என்று சொல்வார்கள். ஆனால் ராமர் எவ்வாறு வாலியை கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு. வாலிக்கு ஏற்கனவே கடவுளால் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருந்ததாம். என்ன வரம் என்றால், யார் சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கு வருபவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்து விடுமா. ஒரு நபர் சண்டைக்கு வந்து வாலிக்கு முன்பாக நின்றார் என்றால் அந்த சண்டை போட வருபவருடைய பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும். எனவே எந்த நபர் சண்டைக்கு வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது வாலியாகத்தான் இருக்கும். காரணம், அந்த நபருடைய பலம் பாதி பலமாக மாறிவிடுகிறது, வாலியினுடைய பலம் அதிகமாகி விடுகிறது. எனவே ராமரே சண்டைக்கு வந்தால் கூட ராமருடைய பாதி பலம் வாலிக்கு வந்து விட்டது என்றால் வாலி ராமரை விட வலிமையானவராக மாறிவிடுவார். எதற்காக இந்த கதையை சொல்லுகிறேன்? நமது பயங்கள் இந்த வாலியை போன்றவை. வாலி எவ்வாறு மற்றவரது பலத்தை பாதி பலத்தை உறிஞ்சி எடுத்தாரோ அதே போல நமது பயம் நமது ஆற்றலை உறிஞ்சி எடுத்து விடுகிறது. ஒரு காரியத்தை, ஒரு செயலை பயத்தோடு செய்வதற்கும் பயம் இல்லாமல் செய்வதற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு முயற்சியை பயத்தோடு முன்னெடுப்பதற்கும் பயம் இல்லாமல் முன்னெடுப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்றைக்கு ஒரு மனிதர் பயத்தோடு தனது முயற்சிகளை மேற்கொள்கிறாரோ அன்றே அவர் பாதி மனிதராகி விடுவார். விவிலியத்தில் நாம் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய வார்த்தைகள், கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், அஞ்சாதே நான் உன்னோடு என்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுடைய நோக்கம் என்ன? மனிதர்களாகிய நாம் முழு பலத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். பயப்படுவது என்றால் மனிதர்களுக்கு பயப்படுவது மட்டும் அல்ல. இன்றைக்கு பலர் சொல்லலாம், நான் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை என்று. ஆனால் பலரிடம் இருக்கின்ற பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம், சமூக மதிப்பை பற்றிய பயம், சமூகம் தன்னை பற்றி என்ன செய்துவிடுமோ, இப்படி தேவையற்ற பயங்களை சுமந்து நமது முயற்சிகளை குறைத்து நமது வாழ்வை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை ஆழப்படுத்தி நமது அவசியமற்ற பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னம்பிக்கையோடும் கடவுள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு சிறிய வழிமுறை, திருப்பாடல் 23 இறைவசனம் 1 நம் அனைவருக்கும் தெரியும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இந்த ஒரு ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு 4 முறை 5 முறை அமைதியாக இருந்து உணர்ந்து சொன்னோம் என்றால் இறைவன் நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொள்வோம். தேவையற்ற பயம், அச்சம் நம்மை விட்டு அகலும். இது நமக்கு வலிமையை கொடுப்பதோடு சரியான முயற்சிகளை சரியான திசையில் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு முன்னெடுப்பதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். எனவே இறை துணையோடு வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கான அருளை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என தருவாராக. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.